கிச்சனில் இருக்கிற இந்த ஜன்னல் ஃபுல்லாகவே பயங்கர டஸ்ட்டாகவும் எண்ணெய் பிசுப்பாகவும் இருந்தது. இன்றைக்கி இது எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலில் போட்டிருக்க க்ரீன் கலர் மேட் எல்லாமே தனியாக வந்து எடுத்துட்டேங்க. அதுவுமே நல்ல டஸ்ட்டாக இருந்தது. அப்படியே அதையுமே நல்லா வந்து தண்ணியில் அலசிட்டு அப்படியே வெயிலில் வந்து காய வச்சுட்டேங்க. அது எல்லாமே காயறதுக்குள்ளே நம்ம கிச்சனுக்குள்ளே உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கவுண்டர் டாப் மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு மறுபடியும் தொடச்சிட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேங்க. கிச்சன் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும். எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கிச்சனில் வைப்போம் இல்லையா. ஸோ அதை எல்லாமே அடிக்கடி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாதான் பார்க்குறதுக்குமே ரொம்ப வந்து அழகாக இருக்கும். கிச்சன் வந்து நம்ம வீடியோலாம் மேக் பண்ணுறதுனால நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாதான் கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாக இருக்கும். ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணுறது வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் தான் பண்ணணும் அப்படின்லாம் நான் பிளான் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ கிச்சன் டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது, நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ அப்போ தான் கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்குங்க. நான் இந்த விஷயத்தை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் என்னோடய கிச்சன் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டஸ்ட் ரொம்ப அதிகமாகிட்டுனா நம்மளோட வேலைகளுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த க்ரீன் மேட்டெல்லாம் எடுத்து அலசி காய வச்சுருந்தோம் இல்லையா, மறுபடியும் அதை எடுத்து இந்த ஜன்னலில் வந்து வச்சுட்டேன். இந்த கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு காரணமே இந்த ஜன்னல் தாங்க. ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனால் லைவாக பார்க்கும்போது ஆயில் பிசுப்பும் நிறைய டஸ்ட்டுமே சேர்ந்துருந்தது. ஸோ ஜன்னல் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது தான் அப்படியே அடுத்தடுத்து கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே எடுத்து தனியாக நல்லா கழுவி வெயில காய வச்சு திரும்ப எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் வந்து இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி இருக்க கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்கிறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது. இந்த மாதிரி கிச்சனை நீட்டாக அழகாக எப்பவும் வச்சு பாருங்கள். ஒரு டைமும் கிச்சனுக்குள்ளே குக் பண்ண வரும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.